ஹாய் ஹீரோஸ், ஹாய் ஹீரோயினிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட எட்டு எட்டா மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படிங்கிற சாங் நீங்க கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்கும்னா, நீ முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ இரண்டாவது எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, நீ மூணாவது எட்டில் பண்ணாதது திருமணம் அல்ல, நீ நாலாவது எட்டில் கல்லாதது அனுபவம் அல்ல. இப்படி எட்டு எட்டா மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு சூப்பர் ஸ்டார் செம்மையா பாட்டு பாடியிருப்பாரு. அப்படி இந்த வீடியோவுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். எப்படின்னா, எட்டையும் தூக்கி போட்டுருங்க, ரெண்டாவது எட்டையும் தூக்கி போட்டுருங்க, கடைசி எட்டையும் தூக்கி போட்டுருங்க. இந்த 16ல இருந்து 24 வயசுக்குள்ள நீங்க பண்ணக்கூடிய தவறு என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு டீட்டெயிலா நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்கள் இந்த 16 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே வந்து நிறைய ப்ரொடக்டிவிட்டியான விஷயம்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரொடக்டிவிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மேலே வர முடியும். இல்லை, நான் இந்த வயசில் வந்து நான் என்னோட என்ஜாய்மெண்ட்டை வந்து நான் கீப்பப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக காணாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த டீனேஜில் வந்து உங்கள் மனசு எப்படியெல்லாம் என்னென்ன சொல்லும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஒரே ஒரு ஆட்டை தானடா, ஒரே ஒரு சிகரெட் அடிச்சுக்கிறோம்டா, ஒரே ஒரு ஆட்டை தானடா, ஒரே ஒரு பியர் குடிச்சுக்கிறோம்டா, ஒரே ஒரு பிள்ளைய தானடா, ஒரே ஒரு வருஷத்துக்கு டைம் பாஸுக்கு சைட் அடிச்சுக்கிறோம்டா, ஒரே ஒருத்தன் தானடா மாப்பிள்ள உனைய அந்த வயசில் சின்ன வயசில் அடித்தான், அவனை மூஞ்சி இந்த வயசில் நம்ம உடப்போண்டா, நம்மளுக்கு இப்போ உடம்பு முனையாயிருச்சுடா, வாடா போவோம்லாம் உங்கள் மனசு சொல்லும். ஏன்னா இந்த வயசில் வந்து ரத்தம் சூடாக இருக்கும். ஏன்னா இது வாலிப வயசு. ஆனால் அந்த விஷயம்லாம் நீங்கள் இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு 6 தப்பு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத தப்பை இந்த 16லேருந்து 24 வயசுக்குள்ளே இந்த தப்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க. அப்போ ஓகே ப்ரோ, 16 வயசுக்கு மேலே உள்ளவங்க தானே ப்ரோ, டாட்டா பை பை ப்ரோ, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி வெளியே போயிடாதீங்க. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு இது தேவைப்படும். ப்ரோ எனக்கு 26 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ப்ரோ, எனக்கு எதுக்கு ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க கண்டிப்பாக உதவும். ஆனால் இந்த 16 to 24 வயசு இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயினிஸ் வேற லெவலில் கவனிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத மிகப்பெரிய ஒரு 6 முக்கியமான டேஞ்சர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 6 டேஞ்சரையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் மாற்றிடலாம். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம், அதுவும் இந்த டேஞ்சர் மூலியமாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் ஒரு சின்ன கேமு செம்மையாக கொண்டு போயிடுவோம், நல்லா கேளுங்க. 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 6 பாயிண்ட்டுமேவும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு ஆஃப்டாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, நான் இதில் கரெக்டாக இருக்கேன்னா 1 பாயிண்ட், கரெக்டாக இல்லைனா 0 பாயிண்ட். அப்படி நீங்கள் 6க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நீங்களும் ஜீனியஸ், நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வெளிப்படுத்திக்கலாம். இது மூலியமாக மற்றவங்க பார்த்து அவங்களையும் மேம்படுத்திக்கிறதுக்கு உங்கள் மூலியமாக அவங்களுக்கு உதவும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேஞ்சர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாட் ஃபாலோவிங் யுவர் ட்ரீம்ஸ். சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒரு டைம் ஒரு சர்வே பண்ணுறாங்கங்க. 40 வயசு உள்ளவங்களை ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு இங்கே வாங்க, நீங்கள் கடந்த காலத்தில் எந்த காலத்தை பற்றி நீங்கள் ரொம்ப சந்தோஷமும் பட்டிருக்கீங்க, எந்த காலத்தை பற்றி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்டிங்கன்னா ரொம்ப வியந்துருவீங்க. 9,000 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 14 வயசுலேருந்து 25 வயசில் தாங்க நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இந்த 14 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் மட்டும் நான் கரெக்டாக இருந்திருந்தோம்னா என் வாழ்க்கையில் நான் வேற லெவலில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னங்க தப்பு பண்ணீங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாகக்கூடிய அளவுக்கு அந்த தப்பு என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் சும்மாவே இருந்தேன், நான் எந்த வேலைக்குமே போக மாட்டேன், நான் தண்ணி அடிக்க, பீடி அடிக்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த, சும்மாவே இருந்தது தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ சும்மாவே இருக்கிறது அவ்வளவு கஷ்டமாப்பா அப்படின்னா இப்போ கஷ்டமாக தெரியவே தெரியாது. சும்மாவே இருக்கிறது இப்போ ஹாப்பியாக தான் இருக்கும், வாழ்க்கையில் பின்னாடி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அனுபவப்பட்டவங்க 40 வயசுக்கு மேலே உள்ள 9,000 பேர் அவங்க வாழ்க்கையில் அடிபட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து சும்மா இருந்தது தான் தப்பு, இந்த 14 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள நான் கரெக்டாக இருந்தோம்னா கரெக்டாக இருந்திருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த 16 வயசுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த 16 வயசு to 26 வயசுக்குள்ளே நீங்கள் எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணால் அதுக்கு என்னென்னதெல்லாம் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சின்ன வயசில் ஒரு 2 பேர் வந்து ஒரு சின்ன பையங்க 2 பேர் கிரிக்கெட் விளாண்டுக்கு இருக்காங்கங்க. கிரிக்கெட் விளாண்டுக்கு இருக்கும்போது ஒரு பையன் வந்து பந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல தவறி விழுந்துடுறான். கிணத்துல தவறி விழுந்த பையனை வந்து இன்னொரு பையன் பக்கத்தில் உள்ள கிணறு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி போய் பார்த்து ஒரு கயரை எடுத்துகிட்டு வந்து அந்த பையனை அவன் வந்து தூக்கிடுறான்.
தூக்கி முடிச்ச உடனே அந்த மேலே வந்த பையன் வந்து கிணத்துல கீழே விழுந்து மேலே வந்த பையன் வந்து கேட்குறான், எப்படா உனக்கு பயமா இல்லையாடா, என்னை நீ விட்டுருந்தனா நான் செத்துருப்பேனேடா, என்னடா பண்ணிருப்பேன்னு கேட்டிருக்கான். இவன் சொல்லியிருக்கான், டே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சுடா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை, ஆனாலும் எனக்கு பக்கத்தில் யாருமே எந்த விஷயத்தையுமே சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லை, நான் அதனால நான் நினச்சேன் உன்னை கண்டிப்பாக தூக்கியே ஆகணும் அப்படின்னு, அதனால அந்த கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உன்னை நான் ஈஸியாக தூக்கிட்டேன்டா, ஆனால் எனக்கு முடியுங்கிற அந்த நம்பிக்கை வந்து என்கிட்ட இருந்துச்சுடா, வேற ஒருத்தவங்க யாராவது இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உன்னைய விட்டுருப்பேன்டா, நீ செத்துருப்படா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த 16 to 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. உங்களை யாருமே அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களை நீங்கள் எப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறதுன்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு கோல் வச்சுக்கிட்டு இந்த இதை பண்ணணும் இந்த இது கற்றுக்கணும்னு ஒரு 4 பேர்கிட்ட இறங்கி நீங்கள் கேட்டு கற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற எஃபெக்டை நீங்கள் போட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவலில் மாறிடலாம். அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும். அந்த ட்ரீம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. எனக்கு இந்த வயசுலேயே ஒரு ட்ரீம் இருக்குது ப்ரோ, நான் கரெக்டாக தான் ப்ரோ ட்ரீமோட தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 1 மார்க் சூப்பராக கொடுத்துக்கிட்டு வீடியோ தொடர்ந்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸ்டாண்டிங் அப் அகெயின்ஸ்ட் ப்ராப்ளம். அதாவது உங்கள் ஸ்கூல் லைஃப்லேயா இருக்கட்டும் காலேஜ் லைஃப்லேயா இருக்கட்டும், இந்த 2 லைஃப்பில் எந்த லைஃப்லையாவது ஒரு லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரேகிங்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரேகிங்கை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பேருக்கு 2 விதமாக மனநிலை இருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணுவான், இவன் ரேகிங் பண்ணுறான்டா நம்ம அப்படியே அடங்கி போயிடணும்டா அப்படின்னு அவன் வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒதுங்கி போயிடுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னா, இதே ரேகிங்கை மனசில் வச்சுக்கிட்டு இவன் முன்னாடி இவனை விட இவன் இந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பான், இவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் அந்த இடத்துல வந்து அவன் ரேகிங் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அதே இதை பார்த்துக்கிட்டு நல்ல விஷயத்துக்கு அவன் யூஸ் பண்ணுவான். இந்த ஃபஸ்ட்டாக இருந்தவன் வந்து கரெக்டான விஷயம் தான் பண்ணான், பட் இந்த ரேகிங் மூலிமா அவனுக்கு எந்த ஒரு விஷயமுமே கிடச்சிருந்துருக்காது. இன்னொருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு வந்து அந்த ரேகிங் மூலியமாகவே இவனை விட நம்ம மேலே வரணும்னு நினைக்கிறான்னா அந்த காலேஜில் அவன் வேறு லெவலில் மாறி கண்டிப்பாக இருந்திருப்பான். படிப்புலையாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு காம்படிட்டர் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யாரை நம்ம எப்படி தட்டி விடுறது, எப்படி அவனை ஹேட் பண்ணுறது, எப்படி அவனை அள வைக்கிறது, எப்படி அவனை தோக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் தோத்தாலும் ஜெயிச்சாலும் தோத்துக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது தான் இந்த இடத்துல உள்ள முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ப்ராப்ளத்தை பார்த்து நீங்கள் பயப்படவே கூடாது. இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னடா அப்படின்னு, நீங்கள் உன்னைய பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக ஆகுதுடா, நீ இப்படி இருக்கவே இருக்காதடா அப்படின்லாம் உங்களை சொல்லுவாங்க. இந்த இரிட்டேட்டிங்லாம் நீங்கள் ஆகவே கூடாது. இந்த இரிட்டேட்டிங்லாம் மற்றவங்களை நீங்கள் ஆக்கவே கூடாது. அப்படின்னா முதல்ல உங்களோட ஸ்டைலாக இருக்கட்டும், உங்கள் நடையாக இருக்கட்டும், உங்கள் தோரணையாக இருக்கட்டும், உங்கள் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பற்றி உங்களுக்கு நான் வீடியோ தனித்தனியாக பண்ணி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனிக்கும் போது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, ப்ராப்ளத்தை பார்த்து நீங்கள் பயப்படவே கூடாது. ப்ராப்ளம்லாம் நான் பார்த்து பயப்படவே மாட்டேன், நீங்கள் வேற எப்படி நான் வந்து வேற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டுக்கும் 2 மார்க் கொடுத்துட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 8 நிமிஷம் வரைக்கும் சேனலோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சேனலோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட் சேனல் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க. தேர்ட் டேஞ்சர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, லீடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கிப்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளேயே இருந்துடக்கூடாது. ஒரு வேலை 10,000 20,000 கிடச்சிருச்சு, எனக்கு இதுக்கு மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காதுடா, இதாண்டா என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, என்னோட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய வேலையை இவ்வளவு பெரிய சம்பளத்துக்கு இந்த கம்பெனி ஓனர் எனக்கு கொடுத்துருக்காரு, இவர் தாண்டா எனக்கு தெய்வம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இருந்துக்குருவோம்னு இருந்துடவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, என்னோட லைஃப்லேயே என்னோட எக்ஸாம்லேயே நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என்னோட மாமா வந்து என்னைய ஃபஸ்ட்டு நான் காலேஜ் முடித்த உடனே 12,000 ரூபா சம்பளத்துக்கு கூப்பிட்டாரு. 2 மாதம் முடித்த உடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு, என்னடா வெறும் 12,000 ரூபா தான் நம்ம கெப்பாசிட்டியாடா, இவ்வளோதானடா நீ எஸ்எஸ் அப்படின்லாம் தோணிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் மாமாட்ட, மாமா எனக்கு ஒரு 12,000 ரூபா வேண்டாம், ஒரு 15,000 ரூபா சேலரி தர முடியுமா மாமான்னு கேட்டேன். மாமா சொன்னாங்க, மாதம்லாம் உனக்கெல்லாம் கூட்ட மாட்டோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபா கூட்டுவோம் மாமா. சரி மாமா, நான் வந்து என்னோட கெப்பாசிட்டி இதுலேருந்து நான் எதுவும் வளர்த்துக்கிட்டோம்னா எனக்கு மந்த் கூடுமா மாமா, என்ன மாமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது எங்கள் மாமா சொன்னாங்க, நீ என்ன வேணால் வளர்த்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், இது வந்து பெரிய கடல், சிவில் ஃபீல்டே கடல்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே மாமா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு நானே யோசித்து அந்த வேலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து
வெளியே வந்து 3 மாதம் ஒரு ட்ரைனிங் முடித்தேன். ட்ரைனிங் முடித்த உடனே எனக்கு அடுத்து 14,000 ரூபாய்க்கு மாமாவே அதே வேலையை கூப்பிடுறாங்க. உனக்கு 14,000 ரூபாய், அதே 2 மாதம் 3 மாதத்துல எனக்கு 14,000 ரூபாய் சம்பளம், 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி என்னை கூப்பிட்றாங்க. ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தோம்னா அதே மாதிரி இன்னொரு சார் என்னை கூப்பிட்டு 15,000 ரூபாய்க்கு வேலை கொடுத்து நான் அதே ஃபீல்டில் 3 வருஷம் இருந்தேன். 3 வருஷம் நான் வெளியே வரும்போது 30,000 ரூபா சம்பாதிச்சேன். 30,000 ரூபா நான் கேட்டுட்டு 35,000 ரூபா ஒரு சார்ட்ட கேட்டேன். சார் எனக்கு 35,000 சேலரி கொடுங்க, நான் வந்து இந்த இடத்துல வேலை பார்க்க சார், இல்லைனா எனக்கு வேணாம் சார்னு சொல்லி கேட்கும்போது 30,000 தான் தர முடியும், 35,000 தர முடியாதுன்னு சொன்னனால நான் இன்னைக்கு அந்த வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்படி நீங்கள் ரிஸ்க் எடுக்க கற்றுக்கணும். என்னோட ஸ்டோரி கூட சின்ன ஸ்டோரி தான். யூடியூப், ஃபேஸ்புக் இது மாதிரி ஸ்டோரி எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, கேளுங்க. இன்றைக்கி இந்த இடத்துல கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்றைக்கி தெரியும். இதுவும் 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி யாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ இந்த 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியேவும் தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்ம கூகுள் இருக்குல்ல, இந்த கூகுளை வந்து 1998 வந்து கூகுளை வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து $1 மில்லியன் வந்து நீ இந்த ஆப்பை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கொடுக்கல. அதுக்கடுத்து ஃபேஸ்புக்கையும் $4 மில்லியன் கொடுத்து கேட்டிருக்காங்க, அவங்க கொடுக்கல. யூடியூப்பை $3 மில்லியன் கொடுத்து ஒரு ஆஃபர் கேட்டிருக்காங்க, யூடியூப்பும் கொடுக்கல. கூகுளை $850 மில்லியன் கொடுத்து கூட கேட்டிருக்காங்க, ஹூமுன்ட்டாங்க. அன்னைக்கு அவங்க ஸ்கிப் பண்ணதுனால மட்டும்தான் இன்னைக்கு அவங்க வேற லெவலில் இருக்காங்க. நான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கீழேயுமே இல்லை அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா 3rd பாயிண்ட்டுக்கு ஒரு டிக்கை போட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். 4th டேஞ்சர் என்னன்னா வேஸ்டிங் யுவர் ப்ரீமியர். முதல்ல இந்த வருஷங்களை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நீங்கள் நிறுத்துங்க. இந்த 18 to 25 இருக்கட்டும், 16 to 25 வயசுக்குள்ள உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இந்த வயசுலையா இருக்கட்டும், இந்தந்த வருஷங்களாக இருக்கட்டும், வரக்கூடிய வருஷங்களில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு ஒரு ட்ரீமோட ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் பார்த்து வியக்காம, ரேகிங்கெல்லாம் பார்த்து பயப்படாமல் வாழ நீங்கள் கற்றுக்கிறணும். ஒரு வருஷத்துக்கு 365 நாளை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு 365 நாளை நம்ம இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா 6 மாதத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், 6 மாதத்தை இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சா நம்ம ஒரு மாதத்தை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு நாளைக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம், இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வர முடியும். நீங்கள் உங்கள் திறமையை ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்தே ஆகணும்னு நீங்கள் நினச்சா தான் அதை 1.5 இயர்ஸ்லனாச்சும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ ஒரு வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் உங்கள் ஒரு வருஷத்துக்கு இந்த டார்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு நியூ இயர் அப்போ இன்னைக்கு இது பண்ணணும்னு ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கீப்பப் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கீப்பப் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் மாறிடலாம். அதை விட்டுட்டு நான் இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாள் நியூ இயர் அன்னைக்கு குடிப்பாட்டெல்லாம் பாடிட்டு மறுநாள் அதை நீங்கள் மறுபடியும் கீப்பப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எந்த விஷயத்துலையுமேவும் நல்ல ஒரு விஷயமா இருக்காது. ஸோ நல்லதுக்கு சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், இந்த நிமிஷமாக கூட இருக்கலாங்க. சொல்கிறத கேளுங்க. ஓகே, நான் ஒவ்வொரு வருஷத்தையுமே நான் கரெக்டாக பிளான் பண்ணி தான் நான் என் வாழ்க்கையை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4th பாயிண்ட்டுக்கு ஒரு டிக்கை போட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். 5th டேஞ்சர் என்னென்னா கன்சிடரிங் யுவர் செல்ஃப் வீக். உங்களோட பலவீனத்தை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். இந்த பலவீனம் வர்றதுக்கு காரணமே மற்றவனை பற்றி நீங்கள் நினைக்கிறதா. மற்றவனை பார்த்து நீங்கள் என்றைக்குமே பயப்படக்கூடாது, வியக்கக்கூடாது. அவன் அப்படி சொல்லிடுவானோ, இவன் இப்படி சொல்லிடுவானோ, அவன் நம்மளுக்கு மேலேயே, இவன் நம்மளுக்கு கீழேயே அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. நீங்கள் எவனை நம்மளை விட அறிவாளின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவன் தான் மிகப்பெரிய முட்டாளாக இருப்பான். ஏன்னா இந்த உலகத்தில் அறிவாளிங்கிறவன் அவனை வெளிப்படுத்திக்கிறவே மாட்டான். அவனோட திறமையை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். எவன் முட்டாளோ அவன் தான் தேவையில்லாமல் பேசி உங்கள்கிட்ட அறிவாளி மானைக்கு அக்சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த வயசில் எல்லா விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான விஷயம் என்னன்னா ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸுக்கு இந்த பலவீனம் இருந்துச்சுன்னா அது ஒண்ணுமே நடக்காம பண்ணி விட்டுரும். எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு விராட் கோலியை பத்தி இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். அவர் படிச்ச படிப்பு 12ஆம் வகுப்பு, இவ்வளவுதான் படிச்சிருக்காரு. இன்னைக்கு விராட் கோலியை பத்தி தெரிஞ்சிருக்குன்னா காரணம் என்னன்னா விராட் கோலியோட ஸ்டைலு, அவரோட உடம்ப பாடியை ஃபிட்டா வச்சுக்கிட்டு அவர் வேலையை தான் அவர் பார்த்துக்கிருக்காரு. அடிக்க சொன்னா அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாரு கிரிக்கெட்ல. இதே அவரை கூப்பிட்டு இப்படி உட்காந்து பேசு அப்படின்னு சொன்னா என்னைய மாதிரி பேச சொன்னால் பேசுவாரா? பேச மாட்டார். பட் நீங்கள் உங்களுக்கு திறமை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் மேலே வந்துடலாம். அமீர் கானை எடுத்துக்கோங்க. இந்த உலகத்தில் எத்தனை பேர் மனசில் இருந்துருக்காரு. அவர் படித்த படிப்பு 11th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஸோ இதனால் நீங்கள் படிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா படிங்க. படிக்கிறத எப்படி படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிங்க, எய்மோட படிங்க. படித்து நம்ம மேலே வரணும்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மேலே வரலாம். நான் வந்து ஒரு ஃபோக்கஸ்டான மைண்ட்
மைண்டில் நான் வந்து ஒரு ட்ரீமோட தான் இருக்கிறேன், நான் வந்து கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5th பாயிண்ட்டுக்கு ஒரு டிக்கெட் போட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கடைசி டேஞ்சர் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது எல்லா இடத்துலையுமே யாராக இருந்தாலும் டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்த ரஜினி சாரோட பாட்டில் இருந்து கடைசி ரஜினி சாரோட மூவிலேயே முடிப்போம். நல்லா கேளுங்க. இன்னைக்கு ரஜினி சார் இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. இசை வெளியீட்டு விழாவில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் இருக்கிற ரஜினியை விட பல மடங்கு நான் மேலே போயிருந்திருக்க முடியும். தயவு செய்து உங்கள் காலில் கூட விழுகிறேன், இந்த குடிப்பழக்கத்துக்கு புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. அடிக்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்துடலாம். இந்த ரஜினியை விட வேற லெவல் ரஜினியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த குடிப்பழக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு ரஜினியாக இருக்கலாம், கார்த்திகா இருக்கலாம், சூர்யாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் அவங்கள விட வேற லெவலில் நீங்கள் மாறணும்னா இந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு இந்த 6th டேஞ்சரை சொல்கிறேன். இந்த குடிப்பழக்கம்லாம் என்கிட்ட இல்லை, குடிப்பழக்கத்துக்கும் நான் அடிக்ட் ஆகலை, நான் அடிக்ட் ஆகவும் மாட்டேன் அப்படின்னு இந்த 6th பாயிண்ட்டுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மார்க்கை போட்டு 6 out of எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வெளிப்படுத்தி நீங்கள் ஜீனியஸ்ன்னு காமிச்சுக்கலாம். இதாங்க இந்த 6 டேஞ்சரை தாங்க நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். இந்த 6 டேஞ்சரையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரவே முடியாது. இந்த 6 பாயிண்ட்டையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஆன்துவே வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, இருந்தாலும் போக மனசே இல்லாமல் விடைபெற நான் உங்கள் SS. டாடா பை பை, see you.